ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம், நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுவும் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தேவையான நேரத்தில் பணம் கிடைக்காத ஒரு விஷயம். பொருளாதாரத்தில் எப்போவுமே பின்தங்கி இருக்கிறது. கையில் நல்லா தான் சம்பாத்தியம் வருது, ஆனாலும் அதை சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 கூட எடுத்து வைக்கிறது அப்படின்றது கிடையவே கிடையாது. வருங்காலத்துக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு நிகழ்காலத்திலேயே ஒவ்வொரு தேவைக்கும் பணம் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், கடன் தொல்லை, வீண் விரயம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே உங்கள் கைகளில் பணம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். இதை பண்ணிட்டா உடனே பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டால், பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு இது அதிகப்படுத்தி கொடுக்கும். பணம் சேமிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, வீண் விரயங்கள் எல்லாமே குறைஞ்சிடும். அப்போது நீங்கள் சேமிப்பை சேர்த்துருவீங்க. இதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இதில் பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் எண்ணெயாக நிறைய இடங்களில் விற்கிது. இந்த ஜாதிக்காய் எண்ணெயை நீங்கள் வாங்கி வச்சு தினசரி உங்களுடைய உள்ளங்கைகளில் ஒரு 4 ட்ராப் விட்டு நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். இது பணவரவை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஜாதிக்காய் எண்ணெய் கிடைக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, பன்னீர் விட்டு ஜாதிக்காயை அப்படி இழைச்சி அதை நீங்கள் கூட தடவிக்கலாம். இதை உங்களுடைய நெற்றியிலே கூட நீங்கள் திலகமாக வச்சுக்கலாங்க. எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு அதிகப்படுத்தும், வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாதிக்காயை உங்களுடைய பணப்பெட்டி இல்லைன்னா நகைப்பெட்டி, அப்படி இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய பர்ஸ், இதில் கூட தாராளமாக வைக்கலாங்க. உங்கள் பர்ஸ் முழுக்க பணம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஜாதிக்காயை அப்படியே பர்ஸில் வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க 1-2 தட்டியோ இல்லை தூள் செஞ்சோ நீங்கள் பேப்பரில் மடித்து கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நகைப்பெட்டியில் வைக்கும் பொழுது பொன் பொருள் ஆபரணம் இது எல்லாமே அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பணப்பெட்டிலேயோ நகைப்பெட்டிலேயோ இல்லை பர்ஸ்லேயோ வைக்கக்கூடிய ஜாதிக்காய் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தூக்கி போட்டுடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, தேவையில்லை. அது எப்போவுமே நிரந்தரமாக இருக்கலாம். உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா மட்டும் புதுசாக வாங்கி வச்சுட்டு இந்த பழையதை கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த ஜாதிக்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெமடிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இப்போ ஏழையாக இருந்தால் கூட நீங்கள் 10 தலைமுறைக்கு உங்களுடைய வருங்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக மாறலாம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.